கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவருடைய கடைசி பகுதியை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். சாலமோனுடைய வாழ்க்கையிலே இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக சாலமோனை குறித்து நல்ல சாட்சிகள், சாலமோனுடைய பெருமைகள், அருமைகள், இப்படி பல காரியங்களை அவரை பற்றி நாம் வாசிப்பதுண்டு. ஆனால் இந்த அதிகாரம் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு திருப்பு முனையாக காணப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இங்கே அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான வீழ்ச்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவன் தன்னுடைய மனைவிகள் மீது ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல சொல்ல வேண்டுமானால் he clung to these in love அப்படின்னு சொல்லுவாங்க. கிளங் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா கிளிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் விவரிக்க வேண்டுமானால் இந்த ஐக்கியம் என்பது நெருங்கிய பிணைப்பை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இது ரொம்ப பிரிப்பது கடினமான ஒரு காரியம். சோ ஒரு நெருங்கிய பிணைப்பை இந்த வார்த்தை குறிக்கிறது. ஆக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் அல்லது தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வைத்திருந்த ஒரு விருப்பமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு ராஜாவாக சாலோமன் எந்த அளவிற்கு அந்த கட்டளையை கருத்தாய் கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே அவன் அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அங்கே அவர்களோடு அவன் ஐக்கியமா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தேவனோடு அவன் முன்பு இருந்தது போல் ஐக்கியமாக இருக்கவில்லை. இங்க நான் வாசிக்கும் பொழுது ஒருவேளை இவன் தன்னுடைய வாழ்க்கையில பல காரணங்களை சொல்லக்கூடியவராக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அதே அதிகாரத்திலே ஒரு எக்ஸாம்பிளை நாம் பார்க்க முடியும். 4வது வசனம், தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்கவில்லை. அதாவது அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்கவில்லை என்று நாம் தாவீதை, அதாவது சாலோமோனுடைய தகப்பன், அவனுடைய வாழ்க்கைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையும் இங்கே ஒப்பிட்டு ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில் அவரிடத்திலும் சில குறைகள் இருந்தது. ஆனால் தேவன் என்று வரும்பொழுது அவரை உத்தமமாக, உண்மையாக, முழு இருதயத்தோடு அவரை பற்றி கொண்டு வாழ்ந்த ஒரு தேவதாசன் தான் தாவீது. அது மட்டும் இல்ல, வேதாகமத்தில் அநேக ராஜாக்கள் இப்படியாக இருந்திருக்கிறார்கள். எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் தேவனை பற்றி கொண்டு இருந்தார், தேவனோடு ஐக்கியமா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பா இன்னொரு எக்ஸாம்பிள் நாம பார்க்கலாம். ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஐக்கியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நாம் சிந்திப்போமானால் இது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதை நாம் சுட்டி காண்பிக்க முடியும். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் அல்லது தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். வாக்கிங் வித் காட் அப்படின்னா வாக்கிங் இன் த ஸ்பிரிட்னு கூட நாம சொல்லலாம். சோ புதிய ஏற்பாடை நாம் சிந்திக்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்க முடியும். நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுவீர்கள் என்றால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆம் பிரியமானவர்களே, இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி என்னன்னு சொன்னா அவன் தேவனோடு நடப்பதை முன்பிருந்தது போல் குறைத்து விட்டான். தேவனோடு அவனால் முன்பு இருந்தது போல் இருக்க முடியவில்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவராலே நடத்தப்படுகிற நபர் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் வாழ முடியும். அப்படியானால் இங்கே சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவன் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை குறைத்து கொண்டதினால்தான். ஆக இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனோடு நடக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்த நோக்கமும் அதுதான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்.
கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கும் வகையிலே வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் கிட்டி நெருங்க சேராதபடிக்கு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த நாளிலே நாம் தேவனோடு ஐக்கியமா இருப்போம். இந்த நாள் முழுவதும் தேவனோடு நடப்போம். தேவனுக்கு பிடித்த வகையிலே நாம் வாழுவோம். மாம்ச இச்சைகளை கலைந்து போடுவோம். தேவனோடு ஐக்கியமாய் இருந்து அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.